ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் ஃபுட்பால் அரங்கம். நான் உங்க விக்னேஷ், என் கூட இருக்கிறது ஹர்ஷத். எட் அனதர் எபிசோட் ஆஃப் சாம்பியன்ஸ் லீக். ப்ரோ நல்லா இருக்கீங்களா? சாம்பியன்ஸ் லீக் மேட்சஸ்லாம் பாத்தீங்களா? நல்லா இருக்கு ப்ரோ. மேட்சஸ் என்ன ஒரு 2-3 மேட்சஸ் லைவா பார்த்தேன். சரி, நான் மத்தெல்லாம் ஹைலைட்ஸ் வழக்கம் போல. 8 மேட்ச் நடந்துச்சு பிளே ஆஃப். மக்களே, ரிவ்யூஸ்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் கேட்கறது தான் அட்மின் டியூட்டிஸ். உங்களோட லைக், ஷேர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டே இருங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் கொஞ்சம் குறையுது, நாங்க திருப்பி ஏத்தணும். அதுக்காக உங்க சப்போர்ட் நாங்க எதிர்பார்க்கிறோம். சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் இல்ல, உங்க லைக், ஷேர்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாதான் எங்களோட வீடியோஸ் எல்லாம் வந்து எல்லாருக்கும் காட்டும். அதனால அந்த ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறோம். ஸோ உங்க லைக், ஷேர்ஸ் அண்ட் சப்போர்ட்டை மட்டும் கொடுத்துட்டே இருங்க. ப்ரோ, ரிவ்யூஸ்குள்ள போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்தே வரலாமே. வந்து யுவென்டஸ் வர்சஸ் கலட்டாசரே. அதாவது இந்த வீக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன டீம்ஸ் எல்லாம் வந்து அப்படியே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கானுங்க. நிறைய அப்செட்ஸ் இருந்துச்சு. ஆமாமா, ஃபர்ஸ்ட் மேட்சே நீங்க சொன்னது யுவென்டஸ் கலட்டாசரே. அது சின்ன டீம் சொல்ல முடியாது. கலட்டாசரே வந்து அந்த டர்க்கிஷ் ஜெயன்ஸ் தான் அவங்க தான். வருஷம் அவங்க யூஸ்வல் வந்துருவாங்க. இந்த வாட்டி டீமும் நல்லா இருக்கு. ஸ்குவாட் வந்து பக்காவா பில்ட் பண்ணிருக்காங்க. நிறைய நம்ம யூரோப்ல இருந்த பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இப்போ ஓசிமன் எல்லாம் வந்து இருக்கான், லராய்சானே, குண்டகன். ஸோ வந்து நிறைய நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ வந்து அவங்க டீமும் வந்து நல்ல ஆடிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த குரூப் ஸ்டேஜ்லயே வந்து நான் வந்து ஒரு வந்துருவாங்கன்னு நினைச்சேன். ஓகே, டாப் 8 கூட வந்துருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா ஸ்டார்டிங் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சர்க்கிள் இருந்துச்சு, மிஸ் ஆயிட்டாங்க. ஸோ இந்த வந்து பாத்தீங்கன்னா ஜூனஸ் வந்து நம்ம சொன்ன மாதிரிதான் ஒரு இப்போ ஜெயன்ஸா இருந்தானுங்க. ஒரு 5-6 வருஷம் முன்னாடி எல்லாம் போனா தொடர்ந்து ஃபைனல்ஸ் போவாங்க, செமிஃபைனல்ஸ் வந்துருவாங்க. ஸோ இப்போ வந்து ரொம்ப மட்டமான டீமா இருக்கு. ஸ்ட்ரைக்கரே பாத்தீங்கன்னா இந்த மிக்கனியா அவனை போட்டு தான் ஆடுறாங்க. அந்த அளவுக்கு இருக்கு டீம். மிக்கனி வந்து சாம்பியன்ஸ் லீக் ஆடிட்டு இருந்தானே, சாம்பியன்ஷிப் ஆடிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். அவன் தானே நார்விச்சுக்கு விளையாடுவான். அவன் தானே, எனக்கு சரியா தெரியல. எனக்கு ஆடிருக்கானுங்க, யூஎஸ் பிளேயர். நீங்க சொன்ன மாதிரி கலாட்டாசரே வந்து ஃபர்ஸ்ட் 3 கேம் அந்த லீக்ல வந்து சாம்பியன்ஸ் லீக்ல வந்து 3 கேம்ல 2 வின்னும் என்னமோ செம்மையா ஆரம்பிச்சானுங்க. அதுக்கப்புறம் தே லாஸ்ட் தேர் வே. லிவர்பூலோட கூட 1-0 ஜெயிச்சானுங்க. அப்புறம் வந்து லாஸ்ட் தேர் வே அண்ட் 20th பிளேஸ் தான் பிடிச்சாங்க. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இந்த டாப் 24க்குள்ள வந்தாங்க. பட் இவங்களோட ஒரு பிளஸ் பாயிண்டே இதுதான். இவங்க வந்து எப்ப என்ன பண்ணுவாங்கன்னு இவங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி ஒன்னு டீம் இவங்க. 5-2 ஜெயிச்சிருக்கானுங்க. செம்மையான அட்டாக்கிங் குவாலிட்டி இருந்துச்சு. அண்ட் எனக்கு என்ன இதுல வந்து ஒரு ஆச்சரியப்பட விஷயம் அப்படின்னா, ஒசிமன் இருக்கான். ஒசிமன் எவ்வளவு பெரிய பிளேயர் நம்மளுக்கு எல்லாருமே தெரியும். ஆனா வந்து அவனோட ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவன் வந்து ரொம்ப செல்ஃபிஷா இருப்பான் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா. ஆனா இந்த கேம்ல வந்து அவ்வளோ ஹோல்ட் அப் பிளேவு, அவ்வளோ அசிஸ்ட் கொடுத்தான் இந்த கேம்ல. நல்லா. ஆமாமா, ஒசிமன் வந்து நீங்க சொன்ன மாதிரி செல்ஃபிஷா நிறைய கோல்ஸ் அவன் தான் போகணும்னு நினைப்பான். ஆனா இந்த கேம் வந்து ஒரு கோல் கூட போடல. ஆக்சுவலா அசிஸ்ட் தான். நீங்க சொன்ன அந்த பிரஸிங் கேம் அவன் வந்து பிரஸ் பயங்கரமா பண்றான். டிஃபெண்டர் வந்து கால்ல பால் வைக்க முடியல அந்த அளவுக்கு. அந்த 4th கோல்லாம் வந்து சும்மா பாக்ஸுக்குள்ள வந்து சும்மா பின்னாடி வந்து பிடிக்கிறான். அந்த அளவுக்கு பிரஸ் பண்ணா. நீங்க சும்மா ஹோல்ட் அப் பிளே எல்லாமே செம்மையா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவன் அந்த ஜம்ப் பெரிய டீம் போயிருக்கணும். ஆக்சுவலா எங்க நப்போலியில இருந்தா, நப்போலில இருந்து வந்து சரி ஒரு அடுத்த பிஎல் இல்ல லலிகால ரியல் மேட்ரிட் பார்க்கான்னு போயிருக்க வேண்டியது. ஆனா என்னன்னு தெரியல, டக்குன்னு கலாட்டாசரே போயிட்டான். சோ அவனுக்கு தெரிஞ்சு இன்னும் ஆமா நம்மளே ட்ரை பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு சீசன் இருப்பாங்க கலாட்டாசரே. அதுக்கப்புறம் திருப்பி ஏதாவது பெரிய டீம் கண்டிப்பா வாங்கிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரான பிளேயர். ட்ரெஸ்ஸிங் அந்த நீங்க சொன்ன செல்ஃபிஸ் கேம்லாம் அவனுக்கு இப்போ போயிடுச்சு. இப்போ வந்து ஃபுல்லா டீமுக்காக ஆடுறான். பிரஸ்ட் பண்ணணும், பிரஸ் பண்ணி டீம் கிட்ட வந்து பால் ஜெயிச்சு நம்ம வந்து நம்ம கோல் போடலன்னா பரவாயில்ல, டீமுக்காக நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு அந்த ஒரு வெறி தெரியுது. ரைட். 1-0 லீட் எடுத்தானுங்க. 15 மினிட்ஸ் லீட் எடுத்தானுங்க. ஆனா வந்து அந்த கூப்பர் மைனஸ் வந்து யுவென்டஸ்க்கு செம்ம 2 கோலுமே செம்ம கோல்ஸ். ஃபர்ஸ்ட் கோல் வந்து ஒரு டாப்பின் மாதிரி தான் நினைக்கிறேன். ஆனா அந்த எஃபர்ட் சூப்பரா இருந்துச்சு. கோலோட எஃபர்ட் சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் கோல் ஸ்டன்னர், செம்ம ஸ்டன்னர் கூப்பர் மைனஸ். ஆமா, அது வந்து நான் ஜூனஸ் எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அது பார்த்ததுக்கு அப்புறம் சரி கொஞ்சம் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்கன்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் வந்து கலட்டாசரே கோல் போட்டோன்னே சரி அவங்க ஹோம் கேம் கொஞ்சம் அவே தான் ஜூனஸ்க்கு. சரி திருப்பி வந்து கண்ட்ரோல் எடுத்து 2 கோல்ஸ் போட்டாங்க. நீங்க கூப்பர் மைனஸ் வந்து யூஸ்வல்ல வந்து ஒரு ரோஸ் ஆச்சான் கோல் போட்டு கரெக்டா இந்த மேட்ச் 2 கோல் போட்டான். சரி 2-1 திருப்பி வந்து கலட்டாசரே கம்பேக் கொடுத்து 2-2 ஆயிடும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இத்தனை கோல் வந்துடும். சரி இதுக்கப்புறம் வந்து
சரி ஜூனஸ் வந்து சரி ட்ரா ஆனா போதும் நம்ம ஹோம்ல போய் பாத்துக்கலாம்னு 2-2 ரிசல்ட் காப்பாத்துவேன்னு நினைச்சேன். பார்த்தா சரி விடுற மாதிரி இல்ல. செகண்ட் ஹாஃப் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பொழந்துட்டாங்க. அதுவும் இல்லாம நான் ஒசிமன் இன்னும் சொல்றேன். எப்படின்னா தேர்ட் கோல் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஒசிமன் வந்து நெட்ல இருந்து பால் எடுத்துட்டு ஆஃப் பிச்சுக்கு போயிட்டான் ஆமா ஆமா இந்த சென்டர் சர்க்கிள். ஏன்னா அவன் இன்னும் கோல் போடணும் இந்த இதோட முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மென்டாலிட்டி இருந்துச்சு கல்ட சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ரவுண்ட் போறதுக்கான சரியான வாய்ப்பு இவங்களுக்கு கரெக்டா இருக்கு. ஏன்னா யுவென்டஸ் அடுத்து ஹோம்ல தான் விளையாடுறானுங்க. பட் 3 கோல் டெபிசிட் வந்து புக் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான். புக் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான். இன்னும் ஒரு கோல் அடிச்சா கூட போதும். ஹவேல போயிட்டு ஒரு கோல் அடிச்சா கூட போதும். சிமெண்ட் பண்ணிடலாம். அன்லஸ் அவங்க பாட்டில் பண்ணாம இருந்தா சரி. அப்புறம் 2-3 நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸ். அந்த லாங்குங்கிற வந்து அயாக்ஸ் ப்ராஜெக்ட் ப்ராஸ்பெக்ட் அவன் சம்ம பிளேயர். அதாவது ரொம்ப சின்ன வயசு தான் வந்து லோன்லயோ இதுலயோ வந்தான். அவன் சூப்பரா விளையாடுறான். அதே மாதிரி இந்த போய் வந்து பேன் ப்ராடக்ட் அவன் போய் அந்த லாஸ்ட் கோல் அடிச்சவன். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா லோன்ல தான் இருக்கான் போயே லோன்ல இருக்கான். இந்த மாதிரி எல்லாவோட பிக் டீம்ஸ்ல எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவங்க லோன்லயோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு சூப்பரா பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்ம அதுக்கடுத்த செகண்ட் கேமுக்குள்ள போயிடலாம். நம்ம அதுக்கு முன்னாடி இந்த ஜூண்டஸ் டிஃபென்ஸ் இப்பெல்லாம் பாத்துக்கலாம். கீழனி பொனுச்சிலாம் இப்ப டிஃபென்ஸ் பாருங்க. கெல்லி போன்மோத்துல வந்து 4th சாய்ஸோ 5th சாய்ஸோ அவனை அங்க அமுச்சு விட்டு அவன் ஆடிட்டு இருக்கான். சிரிப்பா வந்து ரைட். அவங்க டீம் என்னாச்சுன்னே தெரியல ப்ரோ. அவ்வளவு அழகா இருக்கும் டீம். ஒரு 10 வருஷம் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா செமையா டீம் இருக்கும். அந்த லெஃப்ட் பேக்ல ஒருத்தர் இருப்பான், அலெக்சாண்டர்னு ஒருத்தர் இருப்பான். இந்த மாதிரி பெரிய பெரிய ஜெயன்ஸ் எல்லாம் இருந்தானுங்க. டீம் டிஃபென்ஸ் பயங்கரமா இருக்கும். அந்த புஃபான், பொனுச்சி, கீழனி, அலெக்சாண்ட்ரோ பாக்க நம்மளுக்கு வந்து இவங்களை தாண்டி கோலே போட முடியாது. அந்த மாதிரி முன்னாடி எல்லாம் சீரியே எடுத்துக்கிட்டீங்கன்னா யுவென்டஸ் மட்டும் தான் டீம் அந்த மாதிரி இருக்கும். இப்பெல்லாம் வந்து ரொம்ப கீழே போயிட்டானுங்க. அடுத்த கேமுக்குள்ள போயிடலாம். PSG வெர்சஸ் மொனாக்கோ ப்ரோ. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு மேட்ச். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சர்ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆச்சு. எப்படின்னா மொனாக்கோ PSG வந்து எனக்கு யூசிஎல் அவங்க தான் ஃபேவரட்ஸ் இப்போ. ஏன்னா லாஸ்ட் சீசன் சாம்பியன்ஸ். ஸோ வந்து நான் என்ன நினைச்சேன்னா சரி PSG வந்து வழக்கம் போல போயிட்டு ஒரு கோல் 2 கோல் போட்டு செட்டில் ஆயிடுவாங்க அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா டக்குன்னு அந்த ஒரு நிமிஷத்துலயே ஒரு கோல் போட்டாங்க. அது வந்து சரியான பில்டப் மொனாக்கோ. அது வந்து டக்குன்னு இன்னொரு கோல் போட்டாங்க. 2 கோல்ஸ். டெம்பலே வேற இன்ஜூர்ல போனா அப்போ. சரி இதுக்கப்புறம் வந்து கண்ட்ரோல் எடுத்துறாங்க மொனாக்கோன்னு பார்த்தா PSG அதுக்கப்புறம் டெசிரி டியூவே வந்து ரொம்ப நாள் கழிச்சு வராங்க. வந்து செம பெர்ஃபார்மன்ஸ். அப்படியே கேமே திருப்பிட்டான். நீங்க சொன்ன மாதிரி மொனாக்கோ வந்து 2 கோல் லீட் எடுத்தானுங்க. டக்குன்னு ஃபர்ஸ்ட் மினிட்லயே ஒரு கோல் எடுத்தானுங்க. என்ன சொல்லணும்னா ஒரு 3 பாசிட்டிவ் 3 நெகட்டிவ் சொல்லணும் PSG அப்படின்னா ஃபர்ஸ்ட் நெகட்டிவ்ல இருந்தே ஆரம்பிப்போமே. ரொம்ப ரொம்ப ஷேக்கியா லேசியா ஆரம்பிச்சானுங்க. டிஃபென்ஸ் வந்து ரொம்ப இந்த ஃபர்ஸ்ட் கோல் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு லேசியா இருந்துச்சு. மாக்கினோஸ் நினைக்கிறாங்க. மாக்கினோஸா இல்ல வேற எவனும் தெரியல. அவ்வளவு லேசியா ஹெட்டர் வச்சு கிளியர் பண்ண வேண்டிய பால் அவ்வளவு லேசியா விட்டான். அதே மாதிரி இந்த செகண்ட் கோல் வந்து திருப்பி பேலகான் தான் அடிப்பான். சரியான ஸ்ட்ரைக் ப்ரோ. அந்த பேலகான் பத்தி சொல்லணும். நம்ம அந்த மொனாக்கோவுக்கு சூப்பரா பண்ணிட்டு இருக்கான். அவன் இந்த பிரைட்டன்ல இருந்த பேலகான் அவனா அவன் இல்ல பேலகான் வந்து ஆர்சனல் ப்ராடக்ட். ஆர்சனல் அகாடமின்னு நினைக்கிறேன். அவன் ரொம்ப நாள் லோன்ல இருந்தான். இப்போ போன சீசன் வித்துட்டாங்க அவனை மொனாக்கோவுக்கு. ஸோ வந்து அவன் நல்ல ஸ்ட்ரைக்கர் தான். அவன் வந்து நல்ல கிளினிக்கலா இருப்பான். சோ நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் 2 கோல்ஸ் வந்து ரொம்ப சில்லி மிஸ்டேக்ஸ் ஆச்சு டிஃபென்சிவா PSG. நான் வந்து அப்படியே பார்த்தா கிடையாது இந்த சீசன். ஆனா ரொம்ப விடுறாங்க. எனக்கு வந்து அவங்க டோனோரோமாவை மாத்துறது அவங்களோட மிஸ்டேக்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவன் இருக்க வரைக்கும் சாலிடா இருக்கும் டிஃபென்ஸ். அவன் வந்து எப்படியாவது சேவ் பண்ணி காப்பாத்திடுவான். அவன் வந்து அவனை மாத்திட்டே இப்போ வந்து ஒருத்தனை வாங்கினாங்க அந்த லூகாஸ் செவிலியரா அவனை வாங்கினாங்க. இப்போ அவனும் ஆடுறது இல்லை. அவனுக்கு பேக்கப் ஒருத்தன் தான். அவன் தான் ஆடிட்டு இருக்கான் மெயினா. சோ வந்து அந்த கீப்பர் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணாங்கன்னு எனக்கு தோணுது. கொஞ்சம் நல்ல கீப்பரா டோனோமே வச்சிருக்கணும். இல்லாட்டி ரீப்ளேஸ் வந்து நல்ல கீப்பரா பண்ணிக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் 2 கோல் வந்து கொஞ்சம் லேசியா விட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து PSG வந்து அந்த டெசிரி டியூவே வந்ததுக்கு அப்புறம் அவங்க வழக்கம் போல பிளே ஃபுல்லா பால் கண்ட்ரோல் வச்சுட்டு ஃபுல்லா செமையா அட்டாக் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு பெனால்டி ஒன்னு வரும். 20வது நிமிஷத்துலயே ஒரு பெனால்டி வரும் PSG. அதை வந்து மிஸ் பண்ணுவான் அவன். இவன் நினைக்கிறேன் விட்டினா நினைக்கிறேன். நெவஸ்ன்னு சொல்லிட்டேன். சாரி விட்டினா. சோ அதுக்கப்புறம் வந்து இன்ஜர்ட் ஆகி போவான். இவன் டெம்பலே இன்ஜர்ட் ஆகி போவான். அதுக்கப்புறம் வந்து டிசைரை வந்து நல்லா செமையா அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டான் கேம் அப்படியே. இன்னும் ஒரு பாசிட்டிவ் சொல்லணும் அப்படின்னா இந்த கேமுக்கு முன்னாடி தான் வந்து டெம்பலே வந்து அவன் ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் காரணம். ஏன்னா ரென்னஸோட தோத்து போனானுங்க போன மேட்ச் PSG அவங்களோட லீக்ல.
ஏன் செகண்ட் போயிட்டாங்க லீக் ஒன்ல, ஃபர்ஸ்ட் வந்து லென்ஸ் போயிட்டாங்க. லென்ஸ் உடனே டெம்பலே சொன்னா இந்த மாதிரி ரொம்ப செல்ஃபிஷா இருக்காங்க சில பேரு அப்படின்ட்டுலாம். நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த டிசைரே அந்த மாதிரி டிசைடுவே அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான். ஏன்னா அவன் டிசைடுவே பார்த்தாலே அவனுக்கு தெரியும் எல்லாமே ஷார்ட்ஸ் எடுக்க போவான், அவனே ஷார்ட்ஸ் எடுக்க போவான், செல்ஃபிஷா தெரியும் அவன். ஸோ அவனை தான் இதெல்லாம் குத்தி காட்டுறாங்கன்னு நினைச்சு ரொம்ப அந்த மாதிரி ஸ்பெகுலேட்டிவா போச்சு அப்படியே ரொம்ப. ஆனா வந்து அதுலயே பாசிட்டிவ் என்ன அப்படின்னா தே கேன் ஸ்கோர் கோல்ஸ் ப்ரோ. நிறைய இப்ப வந்து குவாரச்சிலியா ஆகட்டும் இல்ல டிசைடோவே ஆகட்டும் இல்லன்னா அந்த ஒரு சின்ன ஃபார்வர்ட் ஒருத்தன் இருக்கான், அவன் பேரு மைலுவா சம்திங் ஏதோ ஒண்ணு. மைலோ அவன் அந்த அகாடமி பிளேயர். யா அவனுமே. சோ என்ன பாசிட்டிவ்னா அட் எனி ஸ்டேஜ் ஆஃப் த கேம் வந்து தே கேன் ஸ்கோர் கோல்ஸ் ப்ரோ. ஆமா ஆமா, அவங்க அட்டாக்கர்ஸ் வந்து நிறைய பேர் கிளினிக்கலா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஏன்னா இந்த பிஎஸ்சி ஃபேன்ஸ் வந்து ஒருத்தன் மேல மட்டும் கோவமாங்க. ஏன்னா மார்க்கோலா ஸ்கில்லா நல்லா பண்ணுவான், போய் பினிஷ் பண்ண மாட்டான். அவன் ஒருத்தன் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு பினிஷிங்க்கு மட்டமா போடுவான் தவிர மீதி எல்லாருமே இந்த ராமோஸ் இருக்கான் ஸ்ட்ரைக்கர், அவன் எப்பவுமே சப்புல வந்து கோல் அடிச்சிருவான். சோ வந்து அவங்களுக்கு எப்பவுமே அந்த அட்டாக்கர்ஸ்ல வந்து அந்த கிளினிக்கலா இருப்பாங்க. அது அவங்களுக்கு வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் நீங்க சொன்ன மாதிரி. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த டெம்பலே கமெண்ட்ஸ்க்கு அப்புறம் லூயிஸ் என்ரிகே வந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணா டீமை. எனக்கு வந்து எங்க டீம் வந்து அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி இந்த மேட்ச் வந்து கம்பேக் வந்து கொடுத்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நாங்க டீமா தான் இன்னும் ஆடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மேட்ச் தோத்துருந்தாங்க அப்படின்னா நிறைய கிரிட்டிசிசம் ஆயிருக்கும் என்ரிகே மேல. 2-3 ஜெயிச்சிருக்கானுங்க பிஎஸ்டி கம்பேக் வின்னு. ஆனா செகண்ட் லெக் போறதுக்கு ஒன் கோல் டெபிசிட்ல தான் போறானுங்க செகண்ட் லெக்குக்கு. ஆனா அவங்க ஹோம் என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? வந்து ஈஸியா துண்டா ஜெயிச்சிட்டு போயிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல வின் பண்ணிடுவாங்க ஹோம்ல கண்டிப்பா? யா 2-3 வின்னு. அடுத்த கேமுக்குள்ள போயிடலாம். இந்த கேம் தான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேம். அதாவது 0-1 தான் ஜெயிச்சிருக்கானுங்க ரியல் மேட்ரிட் வெர்சஸ் பென்ஃபிகா. ரியல் மேட்ரிட் ஜெயிச்சிருக்கானுங்க 0-1ன்ட்டு. ஆனா வந்து கோலு இல்ல பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் விட கிரிட்டிக்ஸ் தான் வந்து பெரிய பெரிய பேச்சு பொருளா இருந்திருக்கு. நம்ம மொரினோ ஆகட்டும் இல்லைன்னா பென்ஃபிகா பிளேயர் ஒருத்தன் ஆகட்டும், அவன் பேர் வந்து மறந்துருச்சு எனக்கு சட்டுன்னு வர மாட்டேங்குது. பெலஸ்டீனியா பிரெஸ்டியானே. ஏன்னா அவன் முன்னாடி எனக்கு அவ்வளவு தெரியாது. அவன் இந்த இதுலதான் அவனை யாருக்குமே தெரியாது. இதுக்கப்புறம் தான் எல்லாரும் தெரியும். இதுக்கப்புறம் தான் பாப்புலர் ஆவான். அந்த அளவுக்கு ரொம்ப மட்டமா போயிடுச்சு. ஆமா, அது வந்து ஒரு நம்ம வந்து எப்படி புகழ்ந்தோம் குரூப் ஸ்டேஜ்ல லாஸ்ட் கேம் வந்து ரியல் மேட்ரிட் வெர்சஸ் மொனாக்கோ. அப்ப நம்ம வந்து இந்த ஃபுட்பால் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த மேட்சே புகழ்ந்து பேசணும். ஏன்னா அந்த லெவலுக்கு கம்பேக் வந்து கொடுத்தாங்க பென்ஃபிகா. சோ இந்த மேட்ச் வந்து அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா மேட்ச் சம்பந்தமா எதுவும் இல்லாம இந்த மாதிரி இந்த ஆஃபீல் இஷ்யூ வந்து அந்த ரேசியல் இது வந்து அது வந்து டாப்ல இருக்கிறதுனால நம்ம மேட்ச் விஷயமா எதுவும் பேச முடியாத அளவுக்கு இது ஓவர்டேக் பண்ணிச்சு. அது வந்து கொஞ்சம் நல்ல இல்ல. அது வந்து எப்படின்னா சூப்பர் கோல் வின்சியஸ் போட்டது செம்மையான கோல். கேம் அப்பதான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சு. ஆனா அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் நடந்து அப்படி ஒரு மாதிரி இதாயிடுச்சு. கரெக்ட், நீங்க சொன்ன மாதிரி இதுதான் பெரிய பேச்சு பொருள். ஆனா இது அப்படியே நம்ம லாஸ்ட்ல வரலாம். பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். பெர்ஃபார்மன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு 45 நிமிஷம் 46 நிமிஷம் வரைக்கும் பென்ஃபிகா வந்து அவங்க வழக்கமா மொரினோ என்ன பண்ணுவானோ அதே தான் பண்ணானுங்க. அதாவது கவுண்டர்ல மட்டும்தான் பெர்ஃபார்ம் பண்ணானுங்க. நிறைய சான்சஸ் வந்து சேவ் பண்ணானுங்க. கீப்பர் ஆகட்டும் இல்ல டிஃபெண்டர்ஸ் ஆகட்டும் அவ்வளோ ஷாட்ஸ் எடுத்தானுங்க ரியல் மேட்ரிட். அண்ட் எல்லாத்துக்குமே வந்து அவங்க வந்து சேவ்ஸ் ஆகட்டும் இல்ல டிஃபென்ஸ் ஆகட்டும் அப்படியே அந்த கோல் இருப்பானுங்க. அப்படியே அந்த மொரினோ ஸ்டைல் அப்படியே நல்லா தெரிஞ்சிச்சு. ஆமா, அவங்க கீப்பர் நல்லா சூப்பரா இருந்தான், நிறைய சேவ்ஸ் பண்ணான். எம்பேபே வந்து நிறைய சான்ஸ் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அவன் இருக்க பாம்பு பினிஷ் பண்ணிடுவான்னு நினைச்சேன். ஆனா இத்தனை சான்சஸ் வந்து அவனால கோல் பண்ண முடியல. அந்த அளவுக்கு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு கடைசி அந்த ஒண்டர் கோல் தான் அந்த வந்து வேற லெவல் வேல்டினாலதான் அவனை பீட் பண்ண முடிச்சு கீப்பரை. இல்லாட்டி வந்து அதுவும் முடிஞ்சிருக்காது. ஏன்னா இது எல்லாத்தையும் நீங்க நம்ம டிஃபென்ஸ் கீப்பர் வந்து நல்லா சமாளிச்சாங்க. கோர்ட்டும் ஒரு 2-3 சேவ் நல்லா பண்ண நினைக்கிறேன். அவன் வந்து அந்த கிளாஸ் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கான். ஒரு 2-3 ஷாட் எடுத்தாங்க கவுண்டர்ல வந்து எடுத்தாங்க. ஆனா கோர்ட்டும் வந்து என்ன தாண்டி எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ச் எனக்கு நினைச்சு ரொம்ப நாள் கழிச்சு ருடிகர் வந்திருக்காங்க. ருடிகரும் அந்த டீன் வைட்ஸனும் 2 பேரும் சேர்ந்து ஆடுறாங்க. சோ வந்து அந்த ஒரு சிபி பார்ட்னர்ஷிப் வந்து ஒரு சாலிடாக ட்ரெண்ட்டும் வந்துட்டான். சோ வந்து அவங்களுக்கு டிஃபென்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா வரானுங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். அண்ட் ட்ரெண்ட் நல்லாவே ஆடினா. ஃபர்ஸ்ட் கோலுக்குலாம் அவனோட ஒரு பாஸ் தான் வந்து அவன் அசிஸ்ட் இல்ல, ஆனா அவனோட ப்ரீ அசிஸ்ட் அந்த பாஸ் தான் வந்து ரொம்ப கோலுக்கு காரணமா இருந்துச்சு. அவன் எப்பவுமே அதான பண்ணுவான். லிவர்பூல்லயும் அந்த ப்ரீ டீப்ல இருந்து கரெக்டா பால தள்ளி விட்டுருவான். அங்க இருந்து டக்குன்னு கோல் போட்டுருவாங்க. அது நல்லா பண்ணான். அது முன்னாடி அந்த நிறைய சான்சஸ் கிரியேட் வேற பண்ணான். நீங்க சொன்னீங்களா அந்த சேவ் பண்ணாங்களா, அதுல வந்து நிறைய சான்சஸ் கிரியேட் பண்ண ரைட்ல இருந்து.
சோ ஆமா. வந்து அவன் வந்து சூப்பரா ஆடினான். அந்த ரிட்டர்ன் இன்ஜூர்ல இருந்து வர மாதிரி இல்ல, ரிட்டர்ன் வந்து சூப்பரா ஆடினான். ரைட். அண்ட் பாப்பே அண்ட் வினிஷியஸ் ஜூனியரோட லிங்க் அப் பிளே வந்து அடிச்சுக்க முடியாத குவாலிட்டியா இருக்கு ப்ரோ ரியல் மெட்ரிடுக்கு. ஆமா, அவங்க வந்து இந்த நியூ மேனேஜர் வந்ததுக்கு அப்புறம் ம். அவங்க வந்து ஃப்ரண்ட் டூ மாதிரி ஆடுறாங்க. எம்பப்பே, வினிசியஸ் 2 பேருமே ஃப்ரண்ட் டூல ஆடுறாங்க. இந்த ஃப்ரண்ட் 3 மாதிரி இல்ல. இப்போ ராட்ரிகோ வந்து அப்படியே ஃபுல்லா ஒதுக்கிட்டாங்க. ம். பாவம் அவன் வேற. சோ வந்து ஃப்ரண்ட் டூ மாதிரி ஆட்டு மிட்ல வந்து இந்த அட்டாக் கியூலர், கமவிங்கா, சோமனி அவங்க எல்லாம் மொத்தமா போட்டு சோ ம். வந்து 4-4-2 மாதிரி ஆடுறாங்க. சோ வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த லிங்க் பிளே அவங்க 2 பேருக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி வந்து நல்ல ஒர்க் அவுட் ஆகுது. யா. வினிஷியஸ் ஜூனியரோட அந்த ஒண்டர் கோல் பத்தி பேசியே ஆகணும். அதெல்லாம் வேர்ல்டு கிளாஸ் கோல் ப்ரோ. அந்த அந்த மாதிரி கோல் அடிக்கிறதெல்லாம் செம பயங்கரமான கோல். ம். நான் வந்து பார்த்தேன், சரி இவன் நார்மலா அடிச்சா இவன் தடுத்துறான், அவன் ம். கீப்பர் எது போல தடுத்துறான். ஏன்னா அவன் தான் கோல் போட்டு வின் பண்ண வச்சான் அந்த ஆமா. குரூப் ஸ்டேஜ் கேம்ல. ஆமா. சோ வந்து தடுத்துறான்னு சொல்லிட்டு சரி நம்ம ஒரு ஷாட் எடுத்து ஆகணும். அவன் எப்பவுமே வினிசியஸ் வந்து அந்த குவாலிட்டி இருக்கு. எப்படின்னா அந்த ரைட் லெஃப்ட் சைட்ல இருந்து வந்து கரெக்டா அந்த பால கர்ல் ஸ்டன்னர் பண்ணி அடிக்கிறது. விட்டுருவான். யா. ஸ்டன்னர் அடிக்கிறது வந்து எப்பவுமே அது ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த மாதிரி இருந்துச்சு. முன்னால நிறைய வாட்டி அடிப்பான், இப்போ வந்து ரொம்ப நாள் கழிச்சு. ஏன்னா வினிஷியஸ் ஜூனியரும் அவ்வளவு பால் போடுவான் பாப்பேக்கு. பாப்பே போய் போய் மிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். சரி இது வேலைக்கு ஆகாது, இது நானே அடிச்சாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டன்னர் போடுற மாதிரி போடுவான். அண்ட் இப்ப நம்ம வந்து அந்த கிரிட்டிசிசம்குள்ள வரலாம் ப்ரோ டக்குன்னு. ஃபர்ஸ்ட் வந்து அவ்வளோ ஃபவுல்ஸ் ரியல் மேட்ரிட் சைட்ல இருந்து. ஆனா ஒண்ணுத்துக்கு கூட வந்து ரெஃபரிங் டெசிஷன்ஸ்ல படுமட்டமா இருந்துச்சு. ஃபவுல்ஸ் எல்லாம் கொடுக்கவே இல்லை ரியல் மேட்ரிட்டுக்கு. அதுக்கு ஆப்போசிட்டா வந்து பென்ஃபிகாக்கு ஃபவுல் கொடுத்துக்கிட்டே இருந்தான். இதனால வந்து ரொம்ப கடுப்பாயிட்டான் மொரினோ. மொரினோ ரெட் வாங்கிட்டு போயிட்டான், அது வேற. அந்த பிரஸ் பாத்தீங்களா, எதுக்கு ரெட் வேணாம் கேட்டக்கு நான் ரெஃப்ரிட்ட போய் கேட்டான். என்னன்னா அவன் ஒரு நோட் பேப்பர் மாதிரி வச்சிருந்தானா, அதுல வந்து அவங்க ரியல் மேட்ரிட் பிளேயர்ஸ் வந்து இப்போ ஒன் எல்லோ அவே ஃப்ரம் சஸ்பென்ஷன் ஒரு 3 பேரு அவங்க 3 பேரை பேரை எழுதிட்டு அவங்களுக்கு வந்து எல்லோ கொடுக்க கூடாதுன்னு அந்த மாதிரி எழுதி வச்சிருந்தானா. சோ அதை வந்து மொரினோ பார்த்து ஏதோ கேட்டிருக்கான், நான் ரெட் கொடுத்துறான். சோ நீங்க சொன்ன மாதிரி ஒரு ரெஃப்ரி டிசைன் வந்து கொஞ்சம் ஒன் சைடு மாதிரி இருந்துச்சு. ரியல் மேட்ரிட் ஃபேவரா நிறைய போயிட்டு இருந்துச்சு. சோ வந்து ஆனா அது வந்து வினிசியஸ் கோல் போட்டதுக்கு அப்புறம் வந்து ஏன் அந்த அதுக்கும் இந்த ரெஃப்ரிஜரேஷன்ஸ் இவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா கோல் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஃபேன்ஸ் சைட்ல இருந்து ரொம்ப ரேசியல் அபியூஸ் பண்ணாங்க. சோ அதெல்லாம் நல்ல இல்ல பாக்கவே. யா அதுக்கு 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 வரல, அந்த 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 பாயிண்ட்க்கு வரலாம் நம்ம. ஆனா வந்து அந்த நீங்க சொன்னீங்க ரெஃபரிங் டெசிஷன்ஸ் பத்தி சொன்னீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ரேஷியல் அபியூஸ வந்து நம்ம வந்து குறை சொல்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இதை நம்ம கண்டிச்சே ஆகணும் ப்ரோ. ரெஃபரிங் டெசிஷன்ஸ் எல்லாம் எஸ்பெஷலி இது உண்மையா இருந்துச்சுன்னா இதை வந்து ரொம்ப ரொம்ப கண்டிக்க கூடியது. அதாவது 1 அவே ஃப்ரம் எல்லோ கார்டு சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்காம இருக்கிறது, அதுவும் பெரிய டீம்ஸ்க்கு ரியல் மேட்ரிட், பார்சிலோனா இந்த மாதிரி டீம்ஸ்க்கு ஃபேவரா இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா மொரினோவே அந்த ஜாப்ல இருந்திருக்கான். ஸோ அது ஒரு வாய் கூட விட்டாவே, ஏன்னா நான் இந்த ஜாப்ல இருந்திருக்கேன் ரியல் மேட்ரிடோட, ஸோ ஐ நோ ஹவு இட் ஒர்க்ஸ் ஓவர் தேர் அப்படின்ட்டு. அது ஒரு தப்பு. யா நீங்க சொன்ன மாதிரி ரேஷியல் அபியூஸ்குள்ள வரலாம். ரொம்ப பெரிய தப்பு ப்ரோ. பிரெஸ்டினே வந்து இப்போ அவங்களுக்கு இப்போ வந்து ரியல் மேட்ரிட் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ணியிருக்கானுங்க. அந்த இதுக்கு அந்த கமிட்டிக்கு வந்து சப்மிட் பண்ணியிருக்கானுங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுக்காக. பட் இது வந்து ப்ரூவ் ஆச்சுன்னா நீங்க என்ன பனிஷ்மெண்ட் ப்ரோ எதிர்பார்க்குறீங்க? உருவாச்சுன்னா எனக்கு தெரியல, ஒரு 2 or 3 years பேன் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஃபுட்பால்ல இருந்து பேன் பண்ணுவாங்க. ஏன்னா அவ்வளோ வந்து அவ்வளோ மட்டமா வந்து இப்படி வாயை பொத்திக்கிட்டு வந்து ரேஷியல் அபியூஸ் பண்ணா அதெல்லாம் ரொம்ப கண்டிக்க கூடியது. நம்ம அப்படியே அடுத்த கேமுக்குள்ள போயிடலாம். டாட்மண்ட் 2-0 அட்லாண்டாவோட. இந்த கெரசி வந்து ரொம்ப பெரிய ஸ்ட்ரைக்கரா இருக்கான் ப்ரோ. நான் உங்கள்கிட்ட எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவனை பத்தி. அவன்லாம் எதுக்கு பிஎல்க்கு வர மாட்டேங்கிறான்னு எனக்கு தெரியல ப்ரோ. எனக்கு இந்த இந்த சீசன் வந்து அவன் அந்த அளவு ஃபார்ம்ல இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. யூசிஎல் வந்து லாஸ்ட் சீசன் வந்து சூப்பர் ஃபார்ம்ல இருந்தான். ஒரு மேட்ச்ல 4 கோல்ஸ் அடிச்சு சூப்பரா இருந்தான். இந்த சீசன் வந்து அந்த அளவுக்கு அவன் பெர்ஃபார்ம் பண்ணல யூசிஎல்ல. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியல. பண்டஸ்லீகா நல்லா ஆடுறாங்க, செகண்ட் இருக்காங்க. அதுல என்னன்னு தெரியல எப்படி ஆடுறான்னு. சோ யூசிஎல்ல வந்து வராம இருந்தா கரெக்டா இந்த மேட்ச் முக்கியமான மேட்ச்ல வந்து கரெக்டா கோல் போட்டான். எல்லா மேட்சுமே கோல் அடிச்சிடறான் எனக்கு தெரிஞ்சு. நான் பாக்குறப்பெல்லாம் கோல் ஸ்கோரிங் ஷாட்ல இருக்கான். நான் இந்த மேட்ச் ஹைலைட்ஸ் மட்டும் தான் பார்த்தேன். ஹோம்ல தான் இருக்கானுங்க. நீங்க சொன்ன மாதிரி லீக்ல வந்து செம ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க. செகண்ட் பேயனுக்கு அடுத்து இதுல இருக்கானுங்க. அதனால இது வந்து ஈஸி ப்ரெடிக்டபிள் வின் தான். அட்டலாண்டா வந்து ஒரு ஃபைட்டே கொடுக்காத மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. பட் கோயிங் இன்டு த செகண்ட் லெக் வந்து ஒரு ஃபைட் எதிர்பார்க்கலாமா? ஏன்னா 2-0 தான் லீடு, 2 லீடு தான், 2 கோல் லீடு தான். ஃபைட் எதிர்பார்க்கலாம் அட்லாண்டா ஹோம்ல. ஆனா அட்லாண்டா வந்து இப்பனா யூசுவல் ஸ்டார்டிங் ஒரு 5th கேம் 6th கேமுக்கு வர டாப் 5 குள்ள இருந்தாங்க. டாப் 4 டாப் 5 இருந்தாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபார்ம் ரொம்ப
மட்டமாயிடுச்சு. சோ ஆமா. வந்து நான் வந்து ஏன்னா லுக்மேன் வேற செல் பண்ணான்னு நினைக்கிறேன். அட்லெட்டிகோ போயிட்டான். ம். சோ வந்து அவங்க மெயின் லுக்கனும் அங்க போயிட்டான். சோ வந்து எனக்கு தெரிஞ்சு கம்பேக் கஷ்டம் தான். எனக்கு டாட்மண்ட் வந்து ஈஸியா வின் பண்ணிடுவாங்க. வின் பண்ணிடுவாங்க இல்லாட்டி டிராப் பண்ணிடுவாங்க. அவைலபிள் டிராப் பண்ணா போதும் 2-0 இருக்காங்க. யா நல்ல லீடு. பட் செகண்ட் லெக் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் நம்ம. நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம் நம்ம. அதாவது நம்ம வந்து இந்த சாம்பியன்ஸ் லீகோட மக்களே அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நான் போய் பாருங்க. அதாவது சாம்பியன்ஸ் லீகோட லீக் ஃபேஸ் முடிஞ்ச உடனே நம்ம ஒரு டயர் சிஸ்டம் போட்டோம். அந்த டயர் சிஸ்டம்ல வந்து எல்லா டீமையும் விட தூக்கி கொரபேக்கோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக நம்ம வந்து தூக்கி ஏல போய் போட்டோம். நம்ம கிரேட் ஏ கொடுத்தோம். அது வந்து மிகப்பெரிய தப்பு அப்படிங்கறத ப்ரூவ் பண்ண மாதிரி அவ்வளவு மட்டமா ஆடிட்டு இருக்கானுங்க. ஒரு இனிஷியலா ஒரு 3-4 கேம்ஸ் நல்லா விளையாண்டானுங்க. ஆனா அதுக்கப்புறம் அப்படியே அவங்களோட அந்த ஃபைட்டிங் குவாலிட்டியே போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த கொரோனா போகும்போது நான் ஒரு 4 சீசன் 5 சீசன் முன்னாடி செல்சி ஹோம்ல வந்து 5-1 உத வேண்டிட்டு போயிங்க. அந்த சபகோஸ்டா ஒரு கோல் போட்டோம்ல, கார்னர்ல இருந்து ஒன்னர் கோல், சரியான அது கொரோனாக்கு தான். ரைட்லயே கொண்டு வந்துட்டு அவன் பாட்டு போட்டுக்கிட்டு இருப்பான். அது அந்த மாதிரி நான் வந்து இந்த சீசன் ஸ்டார்டிங் அவங்க ஆடுறத பார்த்துட்டு இது நம்ம கரபாக்கு இல்லையா, எல்லாரும் வந்து போட்டு அடினே அடிப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டேன். திருப்பி இந்த மேட்ச் பார்த்ததுக்கப்புறம் டேய் வந்துட்டாங்க பழைய ஃபார்முக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூ காசில் வந்து கரெக்டா ஃபார்ம் முடிச்சுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்பர்ஸ் கேம்ல ஸ்பர்ஸ் மேட்சுக்கு முன்னாடி வர ரொம்ப மட்டமா ஆட்டுந்தாங்க. ஸ்பர்ஸ் மேட்ச் வின் பண்ணாங்க. அட்லட் ஆஸ்டன் வில்லாவோட எஃப்ஏ கப் வின்னு. இப்போ கரபாக்கோட வேற லெவல் பிக் வின். ஸோ நெக்ஸ்ட் மேன் சிட்டியோட அந்த டைட்டில் ரேஸ் மேட்ச் மாதிரி ஒண்ணு போகுது. சோ நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னா ஹொவேக்கு வந்து சொல்லிருப்பாங்க போல, எடி ஹோவுக்கு வந்து நீ வந்து நீ பிஎல்ல கிழிச்சதெல்லாம் போதும், பிஎல்ல இன்கன்சிஸ்டன்டா இருக்க, அதனால நீ வந்து ஏன்னா எஃப்ஏ கப் வேற இருக்கு உங்களுக்கு, ஆஸ்டனிலோட சரியான வின்னு, எஃப்ஏ கப்லயோ இல்ல இந்த சாம்பியன்ஸ் லீக்லயோ டீப்பா எடுத்துட்டு போ அப்படிங்கிற சொல்ற மாதிரி அந்த கப் காம்படிஷன் சாம்பியன்ஸ் லீக்ல எல்லாம் சூப்பரா விளையாடிட்டு இருக்கானுங்க. கார்டன் பிஎல்ல எவ்வளவு மட்டமா ஆடிக்கிட்டு இருக்கான், ஆனா சிஎல்னு வந்தா 10 கோல் அடிச்சிருக்கான் ப்ரோ. 10 கோல் செகண்ட்ல இருக்கான்னு நினைக்கிறேன். செகண்ட்ல இருக்கான். ஃபர்ஸ்ட் எம்பப்பே 13 14 இவன் வந்து செகண்ட் 10. நீங்க சொன்ன மாதிரி இந்த ஒரு மேட்ச்ல 4 கோல் போட்டாங்க. 6 கோல் இருந்தா இந்த ஒரு மேட்ச்ல 4 போட்டு 10 வந்துட்டான். எனக்கு தெரிஞ்சு அவனுங்க இந்த ஹேடியோ வந்து ஒரு ட்வீட் பண்ணாங்க தெரிஞ்சு ஒரு 3 மேட்சுக்கு முன்னாடி நினைக்கிறேன். கார்டன் வந்து ஸ்டேக்கரா போட்டு ஃபால்ஸ் நைன் மாதிரி ஸ்டேக்கரா போட்டு ஃப்ரண்ட் 3 மூணுமே பேசிங் விங்கர்ஸ் எலாங்கா கார்டனு பான்ஸ் போட்டு ஓல்ட் மேன் வந்து பேசணும்னு சொல்லிட்டு அவனை மிட்ஃபீல்ட் தள்ளிட்டான். நம்பர் 10 மாதிரி விசாவும் ஆடுறது இல்ல அந்த அளவுக்கு. சோ வந்து அந்த ட்வீட் பண்ணல இருந்து அவங்க டீம் வந்து அந்த பழைய மாதிரி போயிட்டாங்க. கவுண்டர் அட்டாக் போயிட்டு பயங்கரமா பால் விட்டோன்னு டக்கு டக்குன்னு போவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த ஸ்டைலுக்கு போயிட்டாங்க. சோ அந்த ஸ்டைல் போனதுனால அவங்களுக்கு நல்லா யூஸ் ஆகுது. ரைட், சம ஃபார்ம்ல இருக்கானுங்க. ஆனா அவங்களுக்கு பெரிய அடி வந்து பியூனோ கிமெரஸ் வந்து இன்ஜுரியில போயிட்டான். அந்த ஏப்ரல் வரைக்கும் கிடையாது பியூனோ கிமெரஸ். அது வந்து ரொம்ப பெரிய அடி அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து எப்பவுமே அந்த மிட்ஃபீல்ட்ல வந்து ஸ்ட்ராங்கா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பானுங்க. அதுதான் அவங்களோட பேக் போனாவே இருக்கும். மிட்ஃபீல்டு 3மே எப்பவும் பேக் போனா இருக்கும். அவன் இல்லாதது வந்து பெரிய அடியா இருக்க போகுது. அவனும் இல்ல, ஜோலிங்டனும் இல்ல நினைக்கிறேன். டொனாலி மட்டும் தான் இருக்கான். ஆமா, டொனாலி இந்த மாதிரி சூப்பரா இருந்தான். வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். டீப்ல இருந்து பால் நல்லா போட்டான். இன்னொரு கான்ட்ரவர்சி போச்சு என்னன்னா, கோடன் வந்து ஆல்ரெடி ஹேட்ரிக் போட்டு இன்னொரு பெனால்டி வரும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அது வந்து ஓல்ட்மேட் கொடுக்காம கார்டன் எடுத்தானே ட்ரிப்பியரே ஏதோ வந்து உள்ள ஒரு கான்ட்ரவர்சியும் இருக்கும். அவன் நியூகாஸ்லுக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி போகுது. ஏன்னா ஓல்ட்மேட வந்து 90 மில்லியன் வாங்கிட்டு அவனை ஸ்ட்ரைக்கரா போடாம மிட்ஃபீல்ட்ல போறது வந்து ஒரு இதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்ல நடுவுல நியூஸ் வந்துச்சு, அவன் கிளியர்லி இஸ் நாட் ஹாப்பி வித் நியூகாஸ்ல் அண்ட் ஹிஸ் பிளானிங் டு கோ அவே அப்படின்ட்டு நியூஸ்லாம் வந்துச்சு. ஆமா ஆமா, யா, ஏன்னா வந்து அவன் ஸ்டார்டிங்ல சூப்பரா ஆரம்பிச்சான். ஆனா நடுவுல வந்து ரொம்ப வொர்ஸ்டா போகுது ஃபார்ம். 6-1 த்ராஷ் பண்ணிருக்கானுங்க ப்ரோ கொராபாக்கோட. ஈஸி வின்னு. நெக்ஸ்ட் கேமோட ஹோம் லெக் தான். அழகா வந்து இவங்களுக்கு இருக்கிற இன்ஜுரியில அழகா பி டீமை போட்டு போய்கிட்டே இருக்கலாம். தோத்தா கூட பரவாயில்லடா அப்படின்ட்டு. ஒலிம்பியக்கஸ் வெர்சஸ் லெவர்குசன் ப்ரோ வந்து ஒலிம்பியக்கஸ் ஹோம்ல இவங்க இந்த 2 டீமுமே ஏற்கனவே ஃபேஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 4 வாரம் முன்னாடியோ 5 வாரம் முன்னாடியோ வந்து இப்பதான் சாம்பியன்ஸ் லீக்ல ஃபேஸ் பண்ணானுங்க. அப்போ வந்து ஒலிம்பியக்காஸ் வந்து சரியான ஃபைட் கொடுத்தாங்க. எனக்கு ஜெயிச்சாங்களா தோத்தாங்கன்னு ஞாபகம் இல்ல. ஆனா வந்து ஃபர்ஸ்ட் 2 கோல்ஸ் ஆமா சைலண்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான் பேட்ரிக் ஸ்கீக்கு. ஆமா, லெவர்குசன் வந்து எனக்கு தெரிஞ்சு 10 ஆக தானே அந்த சீசன் ஸ்டார்டிங்ல போட்டு அவனை சாக் பண்ணி அப்போ வந்து ரொம்ப கவலைக்கிடமான நிலைமையில இருந்தாங்க. ஏன்னா சாபி அலோன்சோ போயிட்டான், மொத்தமா டீம்லயும் வெச்சு போயிட்டான், ஃப்ரிம்போங் போயிட்டான். சோ அதுல இருந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ கடைசி ஒரு கொஞ்ச நாளா அந்த யூசிஎல் மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா நல்ல ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்காங்க. சோ வந்து நல்ல கம்பேக் மாதிரி இருந்துச்சு.
உடனே நீங்க சொன்ன பேட்டிக் சிக் வந்து இப்போ செம்மையா அந்த ஹேட்ரிக் போட்டுக்கணும். ஏன்னா மூணாவது ஒரு சான்ஸ் வரும். அதை வந்து கரெக்டா மிஸ் ஆகும். மிஸ் ஸோ வந்து பண்ணிருக்கோம். சூப்பரா ஆடினான் அந்த மேட்ச். அந்த அவங்க டிஃபெண்டர்லாம் வந்து ரொம்ப புள்ளி பண்ணிட்டான்னு சொல்லணும். வந்து பாலுக்குள்ள எந்த பாக்ஸுக்குள்ள எந்த பால் வந்தாலுமே அவன் அவன் இருக்கிற ஹைட்டுக்கு கரெக்டா ஜம்ப் பண்ணி எடுத்துடுறான். சோ வந்து அவங்க டிஃபெண்டர்ஸால சமாளிக்க முடியல. சூப்பரா ம். நீங்க சொன்ன மாதிரி எல்லா மெயின் பிளேயர்ஸும் வித்துட்டானுங்க. எரிக் டென் ஹாகும் போயிட்டான். ஆனாலுமே வந்து அந்த லீக்லயுமே 3rd or 4th தான் இருக்கானுங்க அவங்க இதுல. எனக்கு சரியா தெரியல. ஆமா ப்ரோ. நீங்க சொன்ன மாதிரி வந்து லெவர்குசன்லோட எல்லா மெயின் பிளேயர்ஸுமே வந்து கிளம்பிட்டானுங்க. எரிக் டென் ஹாகும் கிளம்பிட்டான். நிறைய மெயின் பிளேயர்ஸ்லாம் கிளம்பிட்டானுங்க. அப்படி இருந்தாலுமே லீக்ல வந்து 2nd or 3rd இருக்காங்க. டாட்மண்ட் கீழ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அப்படி இருந்தாலுமே அந்த காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க, which is a very big sign bro. ஆமா ஆமா. இந்த சீசன் வந்து அவங்களுக்கு அந்த கிரிமால்டோ வந்து பயங்கரமா ஆடுறான் ப்ரோ. அவன் வந்து அவங்களோட ஸ்டாண்ட் அவுட் பிளேயர், கேப்டன் அவன் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அவன் வந்து அவனை மட்டும் எப்படி ஹோல்ட் பண்ணிட்டாங்க. அவனும் வந்து நிறைய கிளப்ஸோட லிங்க் ஆயிட்டு இருந்தான் ஆக்சுவலா. ஏன்னா இப்ப அவன் வந்து இந்த இன்வின்சிபிள் சீசன்ல வந்து அவன் வந்து மெயின் பார்ட்டா இருந்தான். அத்தனை கோல் போட்டான் எனக்கு தெரிஞ்சு. அவனும் ஃபிலிப்பாங்க மாத்தி மாத்தி கோல் போட்டாங்க. சோ அவன் வந்து அவனை ஹோல்ட் பண்ணது வந்து அவனுக்கு வந்து பிளஸ் பாயிண்ட். இந்த சீசன் சூப்பரா ஆடுறான். யூசிஎல்ல வந்து நிறைய கோல்ஸ் போட்டிருக்கான். சோ வந்து அவன் அதை வந்து டீம் வந்து இப்போ ஓரளவுக்கு நல்ல செட் ஆயிடுச்சு. இப்போ நியூ கோச் வந்தவங்க நல்லா செட் பண்ணா. இப்போ பேட்ரிக் சிக் வந்து கொஞ்சம் ஃபார்ம் வந்து பிடிக்க ஆரம்பிச்சான். சோ வந்து இந்த மேட்ச் வந்து சூப்பரா ஆனான். 2-0 வெல் டிசர்வ்டு வின். அடுத்த மேட்சும் ஹோம் லீக்ல தான் போறானுங்க. ஈஸியா ஜெயிச்சிட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன். போர்டோ கிளிமிட் வெர்சஸ் இன்டர் மிலான். போர்டோ கிளிமிட் வந்து நம்ம கொராபாக் எல்லாம் தூக்கி வச்சோம். நம்ம போர்டோ கிளிமிட் 7 தான் வச்சோம்னு நினைக்கிறேன். நம்ம அவ்வளவு சூப்பரா விளையாடுறானுங்க ப்ரோ. ஆனா வந்து ஒரு பேச்சு பொருள் இருக்கு. நம்ம அதுக்குள்ள வரலாம். நம்ம இன்டர் மிலான் வந்து அவே போனானுங்க. இந்த கேமுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் வந்து அவ்வளோ டன்ஸ் ஆஃப் ஐஸை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கானுங்க கிரவுண்ட்ல இருந்து. அபிஷியல்ஸ் எல்லாம் பத்தாம மக்கள்ல இருந்து சில பேர் வந்து கிளியர் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்கானுங்க. அப்படிப்பட்ட ஒரு டீம் வந்து இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னா பெரிய விஷயம் ப்ரோ. ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து லீகே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். லீக் முடிஞ்சியா? இந்த 2026ல அவங்க ஆடின 3 மேட்ச் ஆடினாங்க. 3மே சாம்பியன்ஸ் லீக். 3மே வின்னு. எப்படின்னா சிட்டியோட வின்னு நினைக்கிறேன் ஹோம்ல. அது அத்லெட்டிக் அவேல போயிட்டு அவங்கள போட்டாங்க. இப்போ வந்து திருப்பி இன்டர் மிலானோட ஹோம்ல வின்னு. சோ வந்து நீங்க சொன்ன மாதிரி பயங்கரமா ஆடுறாங்க. அவங்க ஸ்டேடியமே நீங்க சொன்ன மாதிரி அந்த ரொம்ப அந்த ஆல்டிடியூட் வந்து ஹையா இருக்கனால அந்த நீங்க சொன்ன ஐஸ் ஃபுல்லா வந்து அவங்க ஃபுல்லா ரிமூவ் பண்ணாங்க. ஸோ அவங்க ஸ்டேடியம் அங்க போய் விளையாடுறதே கொஞ்சம் வந்து ஒரு டிஃபிகல்ட்டான தான் இப்போ மற்ற டீம்ஸுக்கலாம். ஏன்னா அவங்க வந்து அவங்க ஹோம் மேட்ச்னால அவங்க ஃபுல்லா அங்கதான் ஆனாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து அத்துப்படி எல்லாமே தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மேட்ச் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. கரெக்ட். பிளஸ் அவங்க கிரவுண்ட் வந்து ஒரு சிந்தட்டிக் டர்ஃப் கிரவுண்டு. அதனால எல்லா டீமுமே போய் ஸ்ட்ரகிள் பண்றானுங்க. ஆனா அவங்களுக்கு பெரிய வீக்னஸ் வந்து அவங்களோட டிஃபென்ஸ் தான். ரொம்ப ஷேக்கியா இருக்கானுங்க. அண்ட் அதே மாதிரி எல்லா மேட்சும் பாத்தீங்கன்னா வந்து எல்லா மேட்ச்லயுமே வந்து அவங்க 2-3 கோல்ல லீக் பண்ணிட்டு தான் ஜெயிப்பானுங்க, ஜெயிக்கிற மேட்சா இருந்தாலுமே. ஆமா, அது கரெக்ட் தான். நீங்க சொன்ன மாதிரி டிஃபென்ஸ் லீக் எனக்கு இன்டர் மிலான் வந்து இன்னும் கொஞ்சம் கிளினிக்கலா இன்னும் ஒரு கோல் 2 கோல் போட்டுருக்கலாம். சோ வந்து அவங்க இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப சொதப்புனாங்க இன்டர் மிலான். அந்த கிளினிக்காலிட்டியும் இல்ல, டிஃபென்ஸ்லயே வந்து ரொம்ப கோட்ட விட்டாங்க. அவங்க வந்து ஈஸியா வந்து அந்த 1 டச் பாஸ் போட்டு 1-to-1 போட்டு டக்குன்னு வந்து உள்ள போட்டாங்க. ரொம்ப ஈஸியா இருந்துச்சு போர்டோ கிளிமிட். அந்த ஃபர்ஸ்ட் கோல் வந்து 1 டச் அப்படியே அந்த ஃபிஃபா பாக்குற மாதிரியே இருந்துச்சு. இன்டர் மிலான் வந்து கடைசி ஒரு 4 கேம் அந்த சாம்பியன்ஸ் லீக்ல ஒரு 4 கேம் பெரிய டீம்ஸோட ஃபேஸ் பண்ணி தோத்து போயிருக்கானுங்க. எல்லாம் டாட்மண்டோட மட்டும்தான் ஜெயிச்சானுங்க. மிச்சம் 3 out of 4 கேம்ஸ் தோத்துருக்கானுங்க பிக் டீம்ஸோட. அதே போர்டோ கிமிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா டொட்டனமோட 2-2 டிரா பண்ணிருக்கானுங்க. அடுத்து வந்து டாட்மண்டோட வின்னு நினைக்கிறேன். டாட்மண்டோட வின்னு, அதுல அத்லெட்டிகோ மேட்ரிடோட வின்னு பண்ணிருக்கானுங்க. அப்புறம் வந்து சிட்டியோட வின்னு. இன்னைக்கு இன்டர் மிலானோட வின்னு. எல்லாமே பெரிய டீம்ஸ் ப்ரோ. சோ வந்து பெரிய அவங்களுக்கு அந்த ஹார்ஜின் ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து லெஃப்ட் விங்கரா ஆடிட்டு இருக்கான். அவன் வந்து சூப்பரா விளையாடிட்டு இருக்கான் போர்டோ கிமிட்டுக்கு. அவன் தான் டாப் ஸ்கோரர் நினைக்கிறான். அவங்களுக்கு எல்லா மேட்சுமே கோல் போட்டான். அவன் அந்த அளவுக்கு கிளினிக்கலா இருக்கான். மார்க்ஸ் குள்ள வந்தாலே அவன் வந்து டக்குன்னு ஒரு பினிஷ் நல்லா பண்ணிடுறான். அவங்க ஃப்ரெண்ட் 3 நல்லா ஆடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்ட் 3 வந்து இன்னொரு பிளேயர் ஒருத்தர் இருக்கான். அவங்க வந்து 3 பேருமே நல்லா வந்து பினிஷிங் வந்து பயங்கரமா பண்றாங்க. ஏன்னா இப்போதைக்கு இவங்களோட இந்த டை வந்து இவங்க பக்கம் தான் இருக்கு. ஆனா இன்டர் ஹோம்ல வந்து இன்டர் கம்பேக் கொடுக்க நிறைய சான்ஸ் இருக்குன்னு தோணுது. இல்ல எதாவது 2-0
2 போட்டாங்கன்னா 2 கோல் முன்னாடி போட்டாங்கன்னா இன்டர் கையில வந்து டை வந்துடும். ஸோ வந்து போர்டு கமிட் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நீங்க அந்த டிஃபென்ஸ் லீக்கா இருக்கு. அது வந்து அந்த கோல்ஸ் விடாம இருக்கணும். இப்போ வந்து போர்டு கமிட் ஒரு கோல் போட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் போயிடுவாங்க. கரெக்ட். இல்ல ஆனாலுமே வந்து எனக்கு என்னமோ தோணுது இன்டர் மிலான் தான் போவாங்கன்னு தோணுது. ஏன்னா வந்து அவங்க ஹோம் கிரவுண்டு சிரிஏல வந்து டாப்ல இருக்கானுங்க. இன்டர் மிலான் வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றானுங்க அங்க சிரிஏல. ஸோ இந்த இந்த டையை விட்டுற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு மனசுல வந்து போர்டோ கிமிட் தான் வரணும்னு ஆசை. சின்ன டீம் ஒன்று வரணும் அப்படிங்கிறது வந்து எப்பவுமே ஒரு ஆசை இருக்கும் எனக்கு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி அவங்களோட டிஃபென்ஸ் வந்து ரொம்ப மட்டமா இருக்கு. இல்ல போர்டோ கிமிட் இஃப் தே கேன் ரிலை ஆன் தர் அட்டாக் டு ஸ்கோர் ஒன் மோர் கோல் அவே இல்ல அப்படின்னா வந்து இந்த டை சூப்பரா போகும். சரியான சூப்பர் டையா போகும் அவங்களுக்கு. ஆமா, ஒரு கோல் அந்த லீட் எடுக்கிறது தான். ஃபர்ஸ்ட் லீட் எடுத்துட்டு எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு டிஃபென்ஸ் வந்து கொஞ்சம் பாத்துக்கிட்டாங்கன்னா ஈஸியா போயிடுவாங்க. ஏன்னா இன்டர் வந்து ஹோம்னால நீங்க சும்மா அந்த அட்வான்டேஜ் இருக்கு. இன்டர் வந்து அப்படி சும்மா விட்டுற மாட்டாங்க. எப்படியாவது ஒரு ஃபைட் பேக் கொடுப்பாங்க. ஸோ வந்து அவங்க பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் அந்த வந்து டூராம், பரேலா, மார்டினஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஃபைட் கொடுப்பாங்கன்னு தோணுது. ஒரு எனக்கு தெரிஞ்சு நல்ல போகும். எனக்கு தெரிஞ்சு அந்த மீதி டைலாம் பாத்தீங்கன்னா சரி ஃபர்ஸ்ட் லெக்ல முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஒரு 2-3 மேட்சஸ் தான். ஆனா இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் செகண்ட் லெக்குக்கு நல்ல எதிர்பார்க்கலாம். நல்லா இருக்கும். யா டம்ஃப்ரைஸ் இல்லன்னு நினைக்கிறேன். டம்ஃப்ரைஸ் ரொம்ப நாளா டீம்ல இருக்கு. ஏன் இல்ல? ஆமா ஆமா, அதுவே ஒரு இது. அவன் இன்ஜூர்ல இருக்கான். அது ஒரு இது. அவன் வந்து வந்தானா அவங்களுக்கு வந்து அந்த அட்டாக்கிங் வந்து கொஞ்சம் நல்லா. அதே மாதிரி இன்டர் மிலானோட ஃபர்ஸ்ட் கோல் வந்து அது எனக்கு தெரிஞ்சு கொடுத்துருக்க கூடாது. அது வந்து யார் வாங்கினு ஞாபகம் இல்ல. ரிசீவ் பண்ண பிளேயருமே ஹேண்ட்பால் இருக்கும். ரிசீவ் பண்ணிட்டு கோல் அடிச்ச பிளேயருமே வந்து எஸ்பிட்டானு நினைக்கிறேன். அவனுமே ஹேண்ட்பால் ஸ்லைட் டச் இருக்கும். அதனால எனக்கு அந்த கோல் கொடுத்துருக்க கூடாது. 3-0 தான் ஜெயிச்சிருக்கணும் போர்டோ. பட் தட்ஸ் ஃபைன். லாஸ்ட் கேம்க்குள்ள வந்துடலாம். கிளப் ப்ரூகே வெர்சஸ் அத்லெட்டிகோ மேட்ரிட். சரியான கேம் 3-3. ஆமா, சூப்பரா இருந்துச்சு. அத்லெட்டிகோ வந்து எனக்கு தெரிஞ்சு பழைய அத்லெட்டிகோ மாதிரியே தெரியல. இவனுக்கு வந்து பழைய அத்லெட்டிகோ ஃபுல்லா டிஃபென்ஸ் வந்து இது பண்ணாங்க. ஆனா லாஸ்ட் 2 சீசன்ஸ் வந்து ரொம்ப கோல்ஸும் விடுறாங்க, அட்டாக்கும் நல்லா பண்றாங்க. சோ வந்து நல்லா ஆரம்பிச்சாங்க அத்லெட்டிகோ. ஆக்சுவலா நல்லா ஆரம்பிச்சாங்க. கோல்ஸ் வந்து ஸ்டார்டிங் அவன் தான் லீட் எடுத்தாங்க கரெக்டா. இது இந்த மேட்ச் அப்படியே மாத்தி மாத்தி டை போச்சு. இவனுக்கு ஒண்ணு போட்டாங்க, அவனுக்கு ஒண்ணு, அப்படி மாத்தி கிளப் ப்ரூக்கு வந்து நம்ம வந்து அவனுங்களே ஏதான் வச்சோன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அவன் வந்து அவங்களும் வந்து அவங்க கெப்பாசிட்டிக்கு மேல போய் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. எல்லா மேட்சுமே அந்த பிக் டீம் வந்தாலுமே வந்து அந்த விட்டு கொடுக்காம ஃபைட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா ஆடுறாங்க. கரெக்ட். 2-0 லீட் எடுத்தானுங்க ப்ரோ. இவங்களுமே போர்டோ கிளிமிட் மாதிரி இவங்களோட கிளப் ப்ரூகேயோட டிஃபென்ஸுமே ரொம்ப மட்டமா இருக்கும். தே ஆல்வேஸ் ரிலை ஆன் தர் அட்டாக் தான் எப்பவுமே. ஸ்டன் பண்ணணும்னா அந்த மாதிரி ரிசல்ட்ஸை வந்து அப்செட் பண்ணாலுமே அவங்க அட்டாக் தான் எப்பவுமே ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி லுக்மேன் வந்து டிரான்ஸ்ஃபர்ல வந்து அத்லெட்டிகோ மேட்ரிட் போயிருக்கான். அவனோட ஹெட்டர் வச்சு 2-0 லீடு போவாங்க. போயிட்டு ஒரு 50வது நிமிஷம், இந்த 50 to 60 நிமிஷத்துல வந்து செம்ம கவுண்டர் அட்டாக் பண்ணுவாங்க கிளப் ப்ரூகே. 2 கோல் டக்குன்னு போட்டு 2-2 ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு ஓன் கோல் போடுவானுங்க. அதுக்கப்புறம் திருப்பி 3-3 ஈக்குவலைஸ் பண்ணிட்டு போயிருப்பானுங்க. இதுல ஒரே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, அத்லெட்டிகோ மேட்ரிட் வந்து ரொம்ப லேசி டிஃபெண்டிங். நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஜிமினஸ்னு ஒருத்தன் இருப்பான், சால் இருப்பான், கோக் இருப்பான். அந்த டிஃபென்சிவ் அவங்க 2 பேரும் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்ஸ் இருக்காங்க எல்லாரும். இன்னும் அவங்க இருக்காங்க. நிகரஸ்னு ஒருத்தன் இருப்பான். இப்போ அவங்க டீம்லயே காணோம் ப்ரோ. அவங்க இல்லவே இல்லை இப்போலாம். பின்னாடி ஹான்ஸ் கோன் ஒருத்தன் இருக்கான். இந்த மாதிரி ரொம்ப ஷேக்கியா இருக்கு. என்ன பண்ணுனா அந்த கிளப் ப்ரூகே மாதிரி ஆள்லாம் அப்படியே அந்த மிடில் ஆஃப் த பிளேல கொண்டு போயிட்டு அழகா வந்து அந்த கிராஸ் கொடுக்குறானுங்க விங்கருக்கு. அந்த அளவுக்கு ஸ்பேஸ் வச்சிருக்கானுங்க இந்த மாதிரி அத்லெட்டிகோ மேட்ரிட். ஆமா, அந்த முன்ன மாதிரி முன்னாடி வந்து அந்த டிஃபென்சிவ் அந்த டிசிப்ளின் இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி அந்த மெயின் பிளேயர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த டிஃபென்சிவ் டிசிப்ளின் வந்து சூப்பரா இருக்கும். அவங்க வந்து அந்த கோர்டின்லாம் தான் நினைக்கிறேன். அவங்க வந்து சூப்பரா இருப்பானுங்க. ஆனா இந்த இப்போ கடைசி 2-3 சீசனா வந்து எனக்கு டியோகோ சிமியோனே சரி இந்த ஃபுட்பாலே ஆடி போர் அடிச்சிருச்சு சொல்லிட்டு சும்மா அட்டாக்கிங் ஆடுவோம்னு சொல்லிட்டு ஆடுற மாதிரி இருக்கு. சும்மா ஹைலைன் போறானுங்க. டிஃபென்சிவ் அந்த லைன் வந்து கரெக்டா இல்ல. நீங்க சொன்ன மாதிரி அந்த விங்ல வந்து கரெக்டா ஸ்பேஸ் இருக்கு, டக்குன்னு கொடுத்துறாங்க. சோ அந்த கரெக்டா அந்த ஸ்ட்ரெச்சரே இல்ல, சுத்தமா இல்ல. சோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சரி அட்டாக்கும் பண்ணிடுவோம், அவங்க கோல் போட்டு நம்மளும் போடுவோம், அந்த மாதிரி ஒரு பிளேக்கு போயிட்டாங்க. சோ அவங்க வந்து அல்வாரஸ், கிரீஸ்மன் எல்லாம் வச்சு கோல் போட்டாங்க. சோ நீங்க சும்மா 3-2 அந்த லீட் எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் டிஃபென்ஸ் வந்து கரெக்டா பண்ணிருக்கணும். ஆனா அந்த 3ஆம் கோல் வந்து ரொம்ப ஒஸ்டா விட்டாங்க. அந்த ஸ்பேஸ் அவ்வளவு கொடுத்துட்டாங்க அந்த விங்கருக்கு. அவன் வந்து துண்டா ஓடிட்டு இருக்கான், போயிட்டு ஈஸியா போய் பினிஷ் பண்ணிட்டான். செகண்ட் லெக் அத்லெட்டிகோ மேட்ரிட்ல எனக்கு தெரிஞ்சு இந்த கேமுமே அத்லெட்டிகோ மேட்ரிடோட ஃபேவர்ல தான் போகும்னு நினைக்கிறேன். செகண்ட் லெக்குமே
ஆனா பொறுத்திருந்து பார்க்கலாம். மக்களே வீடியோவோட எண்ட் ஸ்டேஜ்க்கு வந்தாச்சு நம்ம. ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். யாரு செகண்ட் லெக்ல சொல்லலாமா? இன்டர் மிலான் வந்து ஜெயிச்சிருவானுங்க எனக்கு தெரிஞ்சு. இன்டர் மிலான் ஜெயிச்சு தான் ஆகணும் போடோ கிமிட்டோட. அதே மாதிரி அத்லெட்டிகோ மேட்ரிடும் ஜெயிச்சிருவானுங்க. மிச்சபடி நம்ம ஏற்கனவே கலட்டாசரே தான் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் பேக்கேஜ் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படிங்கிறதுல. கலட்டாசரே கன்ஃபார்ம், நியூ கேசல் கன்ஃபார்ம். ஏன்னா அவங்க 2 பேரும் ஆல்ரெடி கோல்ஸ் போட்டாங்க ஃபர்ஸ்ட் இயர்ல. ரியல் மேட்ரிட் பென்ஃபிகா ரிட்டர்ன் லெக் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா 1 கோல் லீட் தான் இருக்காங்க. யுவென்டஸ் கம்பேக் எதிர்பார்க்கலீங்களா? 3-0 கம்பேக் வாய்ப்பே இல்ல. அவங்க டிஃபென்ஸுக்கு வந்து கலட்டாசரே இன்னும் ஒரு 4 கோல் போடுவாங்க செகண்ட் லெக்ல போய். அந்த அளவுக்கு இருக்கு. சோ வந்து இந்த ரியல் மேட்ரிட் பென்ஃபிகா செகண்ட் லெக் வந்து ரியல் மேட்ரிட் ஹோம்ல அது ரியல் மேட்ரிட் வின் பண்ணிடுவாங்க. ஆனா வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த மொரினோ ஃபேக்டர் இருக்கனால கொஞ்சம் நல்ல சுவாரஸ்யமா போகும்னு தோணுது. அதே மாதிரி இந்த 2 மேட்சையும் நல்ல லுக் அவுட் பண்ணும். இந்த இன்டர் மேட்சும் நீங்க சொன்ன மாதிரி அத்லெட்டிகோ மேட்ச், அந்த 2 மேட்சுமே கொஞ்சம் நல்ல விருப்பம் போகும். வேற என்ன டார்ட்மண்டும் போயிடுவாங்க. நீங்க சொன்னீங்கல்ல பென்ஃபிகா வந்து இதே ஹோம் மேட்சா இருந்துச்சுன்னா டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா ரியல் மேட்ரிடோட ஹோம்ங்கிற பட்சத்துல எனக்கு ரொம்ப ஈஸியா குவாலிஃபை ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். இல்ல ரியல் மேட்ரிட் குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஆனா ஒரு அந்த டஃப் ஃபைட் கொடுப்பானுங்க எனக்கு தெரிஞ்சு. ஒரு கடைசி வரை ஒரு போக சான்ஸ் இருக்கு. ஈஸியா விட்டு கொடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அதான் ரியல் மேட்ரிடே போயிடுவாங்க. அது இன்டர் அந்த மேட்சும் அத்லெட்டிகோ மேட்சும் தான் கொஞ்சம் நல்ல சுவாரஸ்யமா இருக்கும்னு தோணுது. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஒன் அந்த ஒரு கோல், அந்த எர்லி கோல் போடோ கிமிட் வந்து ஒரு கோல் அடிச்சா அது சூப்பரா இருக்கும் மேட்ச். மக்களே ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் எபிசோடு. நாங்க இபிஎல் மேட்சஸ் சொல்ற வீடியோ வரோம். பட் உங்களோட லைக், ஷேர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுங்க. ஏன்னா அது ஒண்ணுதான் எங்களை வந்து தூக்கி விடும் மேல. புது கண்டென்ட்ஸும் வந்துகிட்டே இருக்கு. ஸோ உங்க பொண்ணான லைக்கு எல்லா பெல் பட்டனு எல்லாத்தையும் டச் பண்ணி விட்டுருங்க. ஸோ ப்ரோ. ஆமா, உங்க சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. அதான் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நாங்க வந்து எல்லா மேட்சஸுக்கும் ரிவ்யூ போட்டுருக்கோம். ஸோ இந்த யூசிஎல் செகண்ட் லெக்கோட ரிவ்யூ வந்து நெக்ஸ்ட் வீக் வரும். அது முன்னாடி இந்த பிஎல் ரிவ்யூ வரும் அந்த வீக்கெண்டு. ஸோ உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் போடுங்க. அது வந்து அதை பத்தி நம்ம பேசலாம். தேங்க்ஸ். ஸ்டே டியூன் மக்களே. பை.